ஒருங்கிணைந்த பண்ணையத்துல நான் பண்ணிருக்க விஷயத்துல இந்த அசோலா வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு கால்நடை மேலாண்மையில, தீவன மேலாண்மையில பெரிய பங்கு வகிச்சுக்கிறது இந்த அசோலா. இந்த அசோலா வந்து இன்னைக்கு 2 மாடு வச்சிருக்கவங்களும் சரி, 1 மாடு வச்சிருக்கவங்களும் சரி, இனி எதிர்காலத்துல அசோலா இல்லாம கால்நடைகள் இல்லைங்கிற ஒரு காலகட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா அவ்வளவு நியூட்ரிஷனும் இந்த அசோலாவில் இருக்கு. இந்த அசோலாவை ப்ரொடக்ஷன் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு மெக்கானிசம் இல்லாத ஒரு விஷயம். எல்லாருமே ஈஸியா அவங்கவுங்க இடத்துல பண்ணிக்கூடிய ஒரு வாய்ப்பு. உதாரணமா எடுத்துட்டீங்கன்னா, இந்த அசோலா பெட் வந்து 10க்கு 3 1 அடி உயரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இதை ஒரு யூனிட் நாங்க சொல்றோம். 10 அடி நீளம், 3 அடி அகலம், 1 அடி உயரம். இந்த யூனிட்ல நாங்க போடுற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 30 கிலோ செம்மண், 3 கிலோ சாணம், 30 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டு அல்லது 2 கை ராக் பாஸ்பேட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 30 குடம் தண்ணி, 300 கிராம் அசோலா. இதை போட்டுட்டு ஒரு 15 டேஸ், ஒரு நாள் டு ஒரு நாள் நம்ம அதை கலக்கி விட்டுட்டு இருந்தோமாக்க, ஒரு 15 டேஸ்ல அது எல்லாம் வந்து ஃபுல்லா அந்த பெட் பூரா ரீச் ஆகிற அளவுக்கு அது வளர்ந்துருது. இப்போ ஒரு பெட்ல இந்த 10க்கு 3 1 அப்படின்னு சொல்ற இந்த ஒரு யூனிட்ல நல்ல ப்ரொடக்ஷன் நம்ம எடுத்துட்டோம்னாக்க 800 கிராம் பர் டே நம்மளால எடுக்க முடியுது. காரணம், இதுல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கிறது ஒரு சாத்தியம், நல்ல விஷயம். ஒவ்வொரு நாளும் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 800 கிராம் சொல்லும் போது என்னுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் 40 பைசா தான் ஆகுது ஒரு கிலோ ப்ரொடக்ஷன் பண்றதுக்கு. இன்னைக்கு வந்து சாதாரணமா புண்ணாக்கு வந்து 40 ரூபாய் ஒரு 1 கேஜி. ஸோ அப்போ ஒரு கிலோ வந்து இன்னைக்கு விலையில்லைன்னு சொல்ற நேரத்தில் என்னுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைச்சமாவே நம்ம ஓரளவு கமர்ஷியலா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று. எல்லா நியூட்ரிஷனும் இதுல இருக்கிறதுங்கிறதுனால மாடோட வளர்ச்சி, ஆரோக்கியம் இது எல்லாமே நல்லா இருக்குங்கிறது டாக்டருங்களாலையும் படிச்ச அறிஞர்களாலையும் இதை வந்து ப்ரொமோட் பண்றாங்க, இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல அசோலாவில் 3 விஷயங்கள் இந்த அசோலா பண்ணும்போது நம்ம கவனிக்கிற விஷயம் வந்து துவக்க நிலை, அதி உற்பத்தி நிலை, தேக்க நிலை அல்லது உறக்க நிலை அப்படின்ற 3 விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. அசோலாவில் எப்பவுமே நாம அதி உற்பத்தி நிலையிலே வச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, இந்த தேக்க நிலைக்கு போச்சுன்னா அடுத்து உறக்க நிலைக்கு போயிட்டு அதனுடைய ப்ரொடக்ஷன் அது குறைச்சிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதி உற்பத்தி நிலையை நம்ம வச்சுக்கணும். இந்த அதி உற்பத்தி நிலை என்னங்கிறதுனா, ஒவ்வொரு அசோலாவும் உன்னோட ஒன்று இடிச்சுக்காத அளவுக்கு பெட்ல மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். பாதி எடுத்துட்டு பாதி பண்ணிட்டே இருக்கணும். எப்பவாவது இந்த இது இலையோட கிரீனிஷ், இந்த பெட்டை பாத்தீங்கன்னாக்க இது கிரீனிஷா இருக்கு. ஸோ இப்போ அந்த பெட்டை பாத்தீங்கன்னா எல்லோயிஷா இருக்கு. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து தலைச்சத்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த அளவு கிரீனிஷ் அதுல இருக்கணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம அடுத்த உடனே அதுல கொஞ்சம் சாணத்தை கொஞ்சம் கரைச்சி ஊற்றி அதை நியூட்ரேட் பண்ணணும். அப்ப பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காவே இந்த கிரீனிஷ் இவ்வளவு பெரிய வளர்ச்சி தன்மைக்கு அது மாறிடுது. இது எல்லாமே தொழில்நுட்பம் ரொம்ப கம்மியான தொழில்நுட்பம், மெக்கானிசம் ரொம்ப கம்மியான விஷயம். இந்த விஷயங்கள்லாம் அந்தந்த பகுதியில் இருக்க கால்நடை மருத்துவர்கள் அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பயிற்சி வகுப்புகள் நடந்துட்டு இருக்கு, நிறைய டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க, அதே மாதிரி களப்பயிற்சி கூட்டிட்டு போறாங்க. அதனால இது தேவைப்படுறவங்க நிச்சயமா அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை கண்டிப்பா நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த விஷயத்தை பத்திய தகவல், தொழில்நுட்பம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அவங்ககிட்ட இருந்து அதை நீங்க நிச்சயமா வாங்கிக்கலாம்.